26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலும் இருக்கக்கூடிய இந்த வாரத்திற்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, கும்பராசியில் சந்திரன் ராகுவுடன் வாரத்தின் ஆரம்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் வாரத்தின் இறுதியில் அவர் ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதனை தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய இந்த சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்க்கும் பொழுது கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த ராசிகள் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தில் வருகிறது. இந்த வாரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நாட்களாக சொல்லணும்னா, திங்கட்கிழமை 6ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி மற்றும் இந்த வாரத்தில் வரக்கூடிய ஏகாதேசி, வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய ஏகாதேசி. இந்த வாரத்தினுடைய ராசி பலனை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் ராகுவோட சஞ்சாரம் செய்கிறார். ஸோ அவர் 11, 12 ஜென்மம் 2 இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் இருக்கும் பொழுது இந்த வாரம் ரொம்ப ஒரு அருமையான வாரம் என்று சொல்லலாம். மேஷராசினியர்களுக்கு ஒரு சில நாட்களில் நம்ம ரொம்ப குழம்பி போயிருப்போம். முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு வேலை மாற்றலாமா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், இல்லை இருக்கிற வாடகை வீட்டை மாற்றுறது. ஸோ இந்த மாதிரியான பல குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் முடிவு எடுக்க முடியாமல் சில தருணங்கள் இருக்கலாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரூஷியல் பீரியடாக இருக்கும். ஒரு வேலைக்கு நம்ம இருக்கோமா, கண்டினியூ பண்ணுறோமா, இதெல்லாம் சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கில் ஒரு வீடு வாங்கிறதுக்கு நம்ம கமிட் பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மேஷராசி நேயர்களுக்கு இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான முடிவுகளை வாரத்தின் இறுதியில் நீங்கள் வச்சுக்கலாம். வியாழன், வெள்ளி, சனி உங்களுக்கு நல்லா இருக்கும். சந்திரன் லாபத்தில் இருந்தாலும் ராகுவோட இருக்குது. அதனால் வாரத்தினுடைய ஆரம்பத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். வியாபாரம், தொழில் இது எதுவாக இருந்தாலும் முடிவுகளை இந்த வாரத்தின் வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை எடுப்பது சிறப்பு. இந்த வாரம் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் செக்கப்லாம் இல்லை அப்படின்னாலும் சும்மாவாவது ஒரு வாட்டி நீங்கள் போய் ஹெல்த் பார்த்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி சந்திரனும் ராகுவோட வாரத்தின் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் வரலாம். இந்த வாரத்தில் பெரியவங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த ஒரு வித பயம் மாறும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பெரியவங்களுக்கெல்லாம் இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, இல்லைன்னா முட்டி ஆப்ரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சகஜமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சர்ஜரிஸ்லாம் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு அது ரொம்ப அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மறக்காமல் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுங்க. மேஷராசி நேயர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பம், 7.5 சனியினால் வரக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள், இது எல்லாமே இந்த வாரத்தில் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போட்டால் மனதில் ஒரு நல்ல தைரியம், உற்சாகம் இது எல்லாமே வரும். ஒரு சில நாட்களில் நமக்கு அவசரப்பட்டு கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்கறதோ இல்லை கமிட்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிப்போம். இந்த வாரம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கலாம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உங்களுக்கு நல்ல விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை இது எல்லாம் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு இருக்குது. ரொம்ப சந்திரன் சஞ்சாரம் நல்லா இருந்தாலும் கூட முடிவுகளை மட்டும் நம்ம வாரத்தின் இறுதியில் எடுப்பது நல்லது. ஸோ இந்த வாரத்தில் ஒரு அன்னதானம் பண்ணலாம், கோயிலுக்கெல்லாம் போகலாம். அப்படின்னா ஏகாதேசியை மறக்காமல் நீங்கள் ஒரு நல்ல மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் 10ஆம் இடத்திலிருந்து தொடங்குகிறது. ஸோ 10, 11, 12 ஜென்மம் இப்படி இந்த வாரத்தினுடைய சஞ்சாரத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு வீக் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு பங்கு சந்தை முதலீடுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்.
அண்ட் ஒரு சில பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் தங்கம் வெள்ளி வாங்கிறது, இல்லை அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி போய் அவங்க சேர்த்து வச்ச நகைச்சீட்டுலேருந்து அவங்க எடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும். மனசில் ஒரு நல்ல உற்சாகம், தைரியம் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு வாரமாகவே அமையும். பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. உங்கள் அலுவலகத்தில் இது வரைக்கும் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும்னு பேசி இருந்திருக்கலாம். முடிவடையாமல் இருந்த சூழ்நிலைகளில் இந்த வாரம் அது முடிவடையக்கூடிய சூழ்நிலைகள், இல்லை நீங்கள் திடீர்னு கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாரமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பாராத ஒரு சில பணவரவு இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கும். இது நம்ம மறந்து கூட போயிருப்போம், இல்லை வராதுன்னு நினைப்போம், இல்லை திடீர்னு நமக்கு வரும்பொழுது உண்மையிலேயே இந்த வாரம் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் மட்டுமல்லாமல் மற்ற கிரக சஞ்சாரங்களும் சாதகமாக இருக்கிறதுனால ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு மனசை அலட்டிக்காமல், எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் இந்த வாரம் நல்ல ஒரு சுப காரியங்கள் போகிறது, நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது, நல்ல நகை வாங்கிக்கிறது, இப்படிப்பட்ட பல மன சந்தோஷங்களுடன் இருக்கக்கூடிய வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. திங்கட்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மன போராட்டம் இல்லாத வாரம் அப்படின்னு சொல்லணும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் பாக்கியத்தில் ஆரம்பிக்கிறாரு. 9, 10, 11, 12 இப்படிப்பட்ட சஞ்சாரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் இருக்கக்கூடிய ஒரு வாரம்தான் இந்த வாரம். சந்திரன் சஞ்சாரம், காலசர்ப்பதோஷ அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தாலும் கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாரமாக அமைத்து கொடுக்கும். பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தம் தீரும். குடும்பத்தில் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது, கணவன் மனைவி பேசாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒன்றாக அமைகிறது. சந்திரன் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ராகுவுடன் இருந்தாலும் கூட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிகவும் சாதக பலனை கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் ஒரு குதூகலமும் நிச்சயம் உண்டு. அன்னதானங்கள் செய்வது மிகவும் விசேஷம். சனிக்கிழமை அன்று அன்னதானங்கள் செய்தால் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரக சஞ்சாரம் சந்திராஷ்டமமாக அமைகிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் 8, பின்பு 9, 10, 11 இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் கடகராசி அன்பர்களுக்கு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் சற்று மன கிளேசங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகும். புதிய வியாபாரம், கூட்டு தொழில் முயற்சி இது அனைத்தையும் முதலில் இவர்கள் வாரத்தின் ஆரம்பத்தில் ஒத்திவைக்கலாம். வாரத்தினுடைய மத்திய பகுதி, அதாவது புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் சற்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாட்களாக அமைகிறது. பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த மன வேதனைகள் மற்றும் மாற்றங்கள் இது அனைத்தும் மாறும். இந்த வாரத்தில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏகாதசி திதியில் பெருமாளை வணங்க இந்த வாரம் உங்களினுடைய முயற்சிகள் அனைத்திலையும் வெற்றி அடையலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தினுடைய மத்திய பகுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. ஆகவே செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் நீங்கள் சற்று எதிலேயும் தலையிடாமல் இருப்பது நல்லது. சந்திரன் சனியுடன் இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்கள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ புதிய மனிதர்களின் சந்திப்பையோ ஒத்திவைக்கலாம். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசோர்வு நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் தீர்த்து கொள்ளலாம். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் 6, 7, 8, 9 ஆகிய சஞ்சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த வாரம் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் சந்திராஷ்டம தினங்களாக அமையும். சந்திரனின் இந்த சஞ்சாரத்தில் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம்.
பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மன சஞ்சலங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இது நாள் வரையிலிருந்து வந்த ஒரு மனபாரம் குறையும். இன்று இந்த வாரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் வந்து போகும். வாரத்தின் ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு பொருளுதவி செய்வதோ அல்லது மற்றவர்களிடத்தில் இதை பற்றி நீங்கள் விளக்குவதையோ தவிர்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது 7ஆம் இடத்தில் கண்டகத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சின்ன சின்ன கவலைகள் குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து போகலாம். கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வரக்கூடிய மருத்துவ செலவுகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரனின் சஞ்சாரமானது 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சாரம். வாரத்தின் இறுதி துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனப்போராட்டங்கள் வாரத்தின் ஆரம்பத்திலேயே உண்டு. சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் வந்து போகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில வாக்குவாதங்களும் இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் வரலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள் வரலாம். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றும் 8ஆம் இடத்திலேயும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சில வாக்குவாதங்கள் வந்து போகும். ஆகையினால் துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே நவக்கிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. சந்திரன் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் வாரத்தின் ஆரம்பத்தில் அம்மன் ஆலய வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களோ அல்லது சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களோ சிறந்தது. குடும்பத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு சில சுப செய்திகளும் காத்திருக்கிறது. சுப காரியங்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அலுவலக சம்பந்தப்பட்ட வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த வாரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மனக்குறைபாடுகள் வரலாம். இந்த மனக்குறைபாடுகள் இவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் தீருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரம் சஷ்டி அன்று திங்கட்கிழமை முருகப்பெருமானை வணங்கி சத்ரு சம்ஹார பிரார்த்தனைகளை முடிக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது 4, 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம். பிள்ளைகளினால் இவர்களுக்கு இந்த வாரத்தில் சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகும். படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். உயர்கல்வி பயில எண்ணம் இருப்பவர்கள் இந்த வாரம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வெளியூர் சென்று படிக்க எண்ணம் இருப்பவர்கள், வெளிநாடு சென்று படிக்க எண்ணம் இருப்பவர்கள் சந்திரனின் சஞ்சாரமானது மிகவும் சாதக பலனையே கொடுக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இந்த ஆன்மீக பிரயாணங்கள் பல நாட்களாக நீங்கள் முயன்று தட்டிப்போன விஷயங்களாக இருக்கலாம். நண்பர்களின் உதவி மற்றும் உங்கள் பிள்ளைகளின் உதவியோடு இந்த பெரிய பிரயாணங்கள் உங்களுக்கு கைகூடும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் பொருளாதார உயர்வும் மற்றும் சந்தோஷங்களும் காத்திருக்கிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரமானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பல விதத்திலேயும் அனுகூல பலன்களை கொடுப்பார். திங்கட்கிழமை சஷ்டி திதியில் முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் படிப்பது குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு வெகு விரைவில் நற்செய்திகள் வந்து சேரும். இந்த வாரத்தில் ஏகாதேசி திதியிலேயும் பெருமாளை வணங்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இந்த வாரத்தில் தீரும். நண்பர்களிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமையும். இந்த வாரம் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் பல நாட்களாக பிரிந்திருந்தவர்களும் ஒன்று கூடுவார்கள். சுப காரியங்கள் ஏற்பாடு செய்வதும் மற்றும் சுப காரியங்களில் நீங்கள் கலந்து கொள்வதற்கும் உகந்த ஒரு வாரமாகவும் அமைகிறது.
இந்த வாரத்தில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் சேருவதற்கான அனுமதி மற்றும் அதில் சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும். இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்களோ அல்லது வெளியூர் பிரயாணங்களோ உண்டு. இதில் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் தடையில்லாததாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றுவது நவகிரக தோஷங்களை விலக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இந்த வாரம் உங்களினுடைய அலுவலகத்தில் உங்களினுடைய முயற்சிகளுக்கான வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த உங்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, இதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த வாரத்தில் வெற்றியை பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு 2, 3, 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம். பல மாதங்களாகவே வீடு வாங்கக்கூடிய யோகம் மற்றும் வீடு வாங்கக்கூடிய விஷயங்களில் இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறும். குரு பகவான் 7ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். மனதில் ஒரு விதமான தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய வாரமாக அமைகிறது. இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கும் வேலைக்காக பல முயற்சிகள் எடுத்து தோற்றவர்களுக்கும் நற்செய்திகள் காத்திருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சுப செய்திகள் உண்டு. திருமண தடை மற்றும் வேலை திண்டாட்டங்கள், குழந்தை பாக்கியத்திற்கான தடை அனைத்தும் விலகி வெற்றி வாய்ப்பினை தேடக்கூடிய ஒரு வாரம் மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குடும்ப சுமை குறையும். வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன மனக்லேசங்கள் வரலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்கள் மாற்றங்களை பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், வியாபார சம்பந்தப்பட்டது மற்றும் கூட்டு தொழில், இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். பல மாதங்களாக நீங்கள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்கள் மற்றும் வியாபார விஷயங்கள் இந்த வாரத்தில் கைகூடும். குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், இவர்களினுடைய ஒரு பந்தம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கலாம். புதிய நட்புகள் வருவதற்கும் இந்த நட்புகள் உங்கள் குடும்பத்தில் உறவுகளாக மாறுவதற்கும் வழி உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனினால் உங்களினுடைய பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் வியாபார முதலீடுகள் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக தட்டி போன விஷயங்கள் இந்த வாரம் கைகூடும். வியாபாரம், தொழில் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். இன்றைய இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு 12, ஜென்மம் 2, 3 இந்த சஞ்சாரத்தில் இருப்பது குருவின் அனுகிரகத்தோடு சந்திரனின் சஞ்சாரமும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். பல மாதங்களாக மருத்துவ செலவில் இருந்த வீட்டில் பெரியவர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும். புதிய வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து விற்பது வாங்குவது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது, இதில் அனைத்தையுமே இந்த வாரத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த மனக்கசப்புகளும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களினுடைய அலுவலகத்திலிருந்து உயர் பதவிகளோ அல்லது இடமாற்றங்களோ, உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சுப செய்திகள் காத்திருக்கிறது. இந்த வாரம் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. திங்கட்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஏகாதேசி திதியில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விரதங்கள் மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடும் உங்களுக்கு மன நிம்மதியும், தடங்கலான இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் கைகூடும்.
மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பிரயாணங்களும் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து பிரயாணங்களை தொடரலாம். ஒரு சிலருக்கு பிரயாணத்தில் உங்கள் பொருட்கள் களவு போவதோ அல்லது தொலைந்து போவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. யாத்ரா தானம் செய்து நீங்கள் பிரயாணங்களை தொடர மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். இவர்களுக்கு இந்த வாரத்தில் கடன் கொடுப்பது மற்றும் கடன் வாங்குவதில் கவனம் தேவை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.